போறோம். மிச்சம் இருக்கிற 7 டிவிஷனை பத்தி அதோட வாய்ப்புகளை பத்தி கண்டிப்பா இன் ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனை பத்தி பார்ப்போம். சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நிறைய நபர்களுக்கு இந்த பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. அவங்களுக்காக ஒரு சின்ன தகவல். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தகவல் நான் சொல்ல போறேன். ரெண்டாவது, அந்த மார்க்கெட்டோட சைஸ் என்ன, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ரெண்டாவது தகவல். மூணாவது தகவல், அந்த மார்க்கெட்டுக்குள்ள டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். நாலாவதா, அந்த வியாபாரிகள் எப்படிதான் அந்த வியாபாரத்தை பண்ணி அந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாலாவதா பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரன்சிக்கு என்னப்பா மார்க்கெட் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு போகணும், வரணும், ஏதோ பண்ணணும், எந்த ஒரு டீலிங் நடக்குனா கூட கரன்சியா, நம்மளோட கரன்சி இன்னொரு நாட்டோட கரன்சியா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த மார்க்கெட்டுக்கு சொல்லப்படுற பேர் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். கண்டிப்பா இது கட்டாயமா பண்ணிக்கத்தான் ஆகணும். இந்த மார்க்கெட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். The size of the forex market. According to the Bank for International Settlements கணக்குப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வியாபாரத்தோட எண்ணிக்கை $7.5 trillion பர் டே. அதாவது இந்தியன் ருபீஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணி சொல்றத, இதுதான் இந்தியன் ருபீஸ்ல நம்ம சொல்ல போனா இவ்வளவு வியாபாரம் தான் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இந்த வியாபாரம், இந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ள. இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நானே சொல்றேன். 612 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிகரான வியாபாரம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய உலகத்தோட பிரம்மாண்டமான நம்பர் 1 பினான்சியல் மார்க்கெட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இவ்வளவு பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது இப்படி இருக்கான்னு கூட நிறைய நபர்களுக்கு தெரியாது. சரி, இது அங்க இருக்கட்டும். இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல த டாப் 10 ரேங்கர்ஸ் யாரு தான் இந்த முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற வியாபாரிகள் யார் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். தீஸ் ஆர் த டாப் 10 கரன்சி ட்ரேடர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இப்ப 10 நம்பரை போட்டு 1 2 3 4 ரைட் சைட்ல கொஞ்சம் நிறுவனங்களோட பேரு நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் சாதாரணப்பட்ட நிறுவனங்கள் கிடையாது. 80ல இருந்து 200 வருஷத்துக்கு மேலாக இந்த உலகத்துல பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் JP Morgan அப்படிங்கிற இந்த நிறுவனம் மட்டுமே ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரம் கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. டாய்ச் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் மட்டுமே ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரம் கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடிக்கு மேல. 10வது இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் அமெரிக்கா மெரிலின்ச் அப்படிங்கிற பேங்க் மட்டுமே ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரத்தோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடிக்கு மேல. ஆல்மோஸ்ட் இந்த 10 நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரத்தோட எண்ணிக்கை அரௌண்ட் 400 லட்சம் கோடிக்கு மேல. இவ்வளவு பெரிய வியாபாரத்தை இந்த மார்க்கெட்ல இருந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இது எப்படிதான் பண்றாங்க இவ்வளவு பெரிய வியாபாரத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்களுக்கு பண்றதுக்கு இவங்களுக்கு கை கொடுக்கறது என்னன்னா, இவங்க பயன்படுத்துற டெக்னாலஜி தான். இன்னைக்கு இவங்க பயன்படுத்துற டெக்னாலஜியோட பேர் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் பண்றாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து மனுஷன் எந்த வேலையும் மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப ஈஸியா, ரொம்ப துல்லியமா, ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கிறாங்க. பழைய காலத்துல பண்ண சிஸ்டம் எல்லாம் மாறி இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ட்ரேடிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ஃபாரெக்ஸ்ங்கிற இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இருந்து இந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த டெக்னாலஜி அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கறது யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் 4வது கேள்விக்கான பதில். இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கு, அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு யார் இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்காக இந்த டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ற டெக்னாலஜி பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தோட பேரு தான் DDS அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கம்பெனி. டிப்ளாயபிள் டேட்டா சொல்யூஷன்ஸ்ங்கிற ஒரு US டெக்னாலஜி கம்பெனி. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட பாத்தீங்கன்னா கவர்மெண்டும் பேங்க்ஸும் மட்டும்தான் அவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் அவங்களை பத்தி பார்க்கணும்னா, பார்ட்னர்ஸ் யாரு, இவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இந்த பினான்சியல், எஸ்பெஷலி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல, பினான்சியல் மார்க்கெட்ல வெறும் 15+ பார்ட்னர்ஸ் தான் இவங்களுக்கு டிடிஎஸ்க்கு இருக்கு. அதுல முதல் பார்ட்னர் யாருன்னா மோர்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது பார்ட்னர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா மெரிலின்ச், நம்ம பார்த்தோம் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். மூணாவது பார்ட்னர் கிரெடிட் அக்ரிகோல். நாலாவது நிறுவனம் BNP பரிபாஸ், பிரான்ஸோட நம்பர் 1 பேங்க். 5வது பார்ட்னர் JP Morgan, நம்ம ஃபாரெக்ஸ்ல நம்பர் 1 நிக்கிற ஒரு JP Morgan. 6வது இடத்துல யாருன்னா பார்ட்னர் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எஸ் குரூப் அப்படிங்கிற நம்மளுடைய நிறுவனம். ஸோ டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு, இந்த பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த டெக்னாலஜி கொடுத்துற DDSோட 6வது பார்ட்னர் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எஸ் குரூப் அப்படிங்கிற நிறுவனம். இந்த எஸ் குரூப்பும் DDSும் சேர்ந்து கடந்த 2017 இருந்து அப்படின்னா இப்ப 2023 6வது வருஷம்
இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஃபாரெக்ஸ்ங்கிற இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருந்து ஒவ்வொரு நாளும் லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளவு லாபத்தை இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த ஆவரேஜ், திஸ் இஸ் த சார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கடந்த 6 வருஷத்தோட ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் மந்த் இஸ் 12.86%. 12.86%. இந்த 12.86% ப்ராஃபிட் இந்த எஸ் குரூப்புக்கும் டிடிஎஸ்க்கும் மட்டும் வந்த லாபம் கிடையாது. அப்படின்னா யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, எஸ் குரூப்ல யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கேவைசி பண்ணி அக்கௌண்ட் எடுத்திருக்காங்களோ, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கேவிசி பண்ண 1,26,000 மேற்பட்ட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். அவங்க யார் யாரெல்லாம் இதுல டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் இதோட ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய லாபத்தோட ஒரு பகுதி ஒவ்வொரு நாளும் லாபமா போயிட்டு இருக்கு.